பரலோகம் என்பது பரிசுத்தவான்களின் தேசம். உண்மையாக பரிசுத்தமாகாத யாரும் அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. தேவன் அங்கு ஆட்சி செய்கிறார். அவர் தன்னை போன்று மாறின ஜனங்களைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இதனால்தான் வேதம் முழுக்க பரிசுத்தம் 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 என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. அவர் நம்மிடம் காணிக்கையை கேட்கவில்லை, அழகான ஆலயங்களை கேட்கவில்லை, பரிசுத்தத்தை தான் கேட்கிறார் என்று வேதம் தெளிவாக விளங்குகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையால் என்னை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றும் 1 பேதுருவில் தெளிவாக சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் எல்லாம் பரிசுத்தத்தை குறித்து தான் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். நாம் வேலை வேண்டும், வீடு வேண்டும், மனைவி வேண்டும், இப்படியெல்லாம் வேதம் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. பரிசுத்தத்தை வாக்குத்தத்தமாக அது கொடுத்திருக்கிறது. அப்படியானால் நாம் ஏன் பரிசுத்தமாகாமல் இருக்கிறோம்? நாம் அதை தேடாததினாலே அடையாமல் இருக்கிறோம். அதற்கான வழி நமக்கு தெரியவில்லை. அதைத்தான் தேட வேண்டும் என்றார். நானே வழி என்று இயேசு கிறிஸ்து சொன்னதன் அர்த்தம், நானே பரிசுத்தத்திற்கான வழி. நீங்கள் பரிசுத்தமாகிட்டால் போதும், நித்திய ஜீவனை அடைந்து விடலாம். இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமானார்? அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தான் தேவனுக்கு ஒப்பான சாயலுடையவராக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததினாலே தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய கர்த்தர் என்ற நாமத்தை அவருக்கு தந்தாராம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக சொல்லுகிறார். அப்படியானால் இதுதான் பரிசுத்தத்திற்கான வழி, நம்மை தாழ்த்தி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இதனாலே அவர் அடைந்தது தேவ சித்தத்தை செய்துவிட்டார். அவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் என்னிடத்தில் வருவதில்லை, நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரரே நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். பிதாவின் சித்தம் செய்கிறவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிதாவின் சித்தம் என்ன? அது மட்டும்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். அப்படி என்ன அதில் விசேஷமாக இருக்கிறது? அது நம் சித்தத்திற்கு, நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய ஆசைகளுக்கு, நம்முடைய கனவுகளுக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு, நம்முடைய பிரயாசங்களுக்கு, நம்முடைய இயக்கங்களுக்கு, இச்சைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் விரோதமானது. எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து நம்மை ஒன்றுமில்லாதவர்களாக அது மாக்கும். இதனால்தான் இயேசு அடிமை ரூபம் எடுத்தார் என்று சொல்லுகிறது. அடிமை ரூபம் என்றால் என்ன? தேவன் செய்ய காண்பிக்கிறதோ அதை மட்டும்தான் செய்வார், தானாக எதையும் அவர் செய்வதில்லை. இப்படி அவர் அடங்கி தேவ சித்தம் செய்தபடினால்தான் அவருக்கு கர்த்தர் என்ற நாமத்தை தேவன் கொடுத்தார், உயர்த்தினார். அவர் தன்னுடைய சொந்தங்களையோ உறவினர்களையோ தன்னுடைய ஜீவியத்தையோ தன்னுடைய ஆசை பாசங்களையோ தன்னுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் குமாரனுக்கு காண்பித்தபடியெல்லாம் செய்வார். பிதா செய்ய காண்பிக்கிறது எதுவோ அதை குமாரனுக்கு காண்பிப்பார். அதை அப்படியே குமாரன் செய்தார். பிதா அவரிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்வதையெல்லாம் குமாரனுக்கு காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அப்படித்தான் நானும் தேவனை அணுக வேண்டும். என் சித்தம் செய்யும்படிக்கு தேவனை அணுகாமல் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம், இது கஷ்டம். அதை கண்டுபிடிப்பது மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கஷ்டம், உண்மையில் சொல்லுகிறேன். அது கண்டுபிடிப்ப மிக மிக கஷ்டமானதாகத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன் காலத்திலே 3 முறை ஜெபம் பண்ணினார். என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. உம்முடைய சித்தமான அந்த பாத்திரம் விலகட்டும். இதுதான் அவருடைய அபிலாஷை, ஏக்கம், தவிப்பு, வாழ வேண்டுமே என்ற உயிர் மேல் உள்ள ஆசை. உம்முடைய சித்தமான அந்த பாத்திரம் விலகட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல. இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபம். ஆனால் இதை அவரால் முழுமையாக மனதார சொல்ல முடியவில்லை. அதை மனதார சொல்ல வேண்டும். என் சித்தப்படி வேண்டாம் அப்படின்றத
உண்மையாக தேவனுக்கு சொல்லும்போது தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். என் விருப்பப்படி வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் சிலுவைக்கு தான் போவதானா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மனநிலைக்கு வந்த பிறகுதான் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பலருக்கு நான் ஜெபிக்காதிருங்கள் என்று சொல்வதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இல்லை, நாங்கள் சொல்வது சரியாக ஜெபம் பண்ணுங்கள், மனதில் உத்தமத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், உண்மையோடு சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும். என் சித்தப்படி வேண்டாம், உடைய சித்தப்படி கடவுள் என்று நாம் எளிதாக சொல்லிவிடலாம். இயேசு கிறிஸ்து கூட சொல்லிவிடலாம். அதில் உண்மை இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் போராடுகிறார். உண்மையாக சொல்ல வேண்டும். என்னுடைய விருப்பப்படி வேண்டாம் என்று சொல்வதற்கு நாக்கு வரவில்லை. ரத்தம் வேர்வையாக சுட்டுகிறது. உயிர் அவஸ்தை. அவரால் தாங்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஏற்றுக்கொண்டு பின்பு சொல்லுகிறார், இதுதான் உம்முடைய சித்தமானால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி. இதுதான் ஜெபம் என்று நான் சொல்லுகிறேன். ஜெபிக்காதீர்கள் என்று நான் சொல்வது, போலியாக ஜெபிக்காதிருங்கள், மனம் போல ஜெபிக்காதிருங்கள். 2 வார்த்தை போதும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஜெபம் வேதத்திலேயே பெரிய ஜெபம், உலகத்தையே உலுக்கிய ஜெபம், மாற்றி போட்ட ஜெபம். ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய சித்தப்படி ஆக கடவது. இது சொல்லுகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றி போடும். உண்மையாக சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையை, திசையை மாற்றும். கப்பலினுடைய துடுப்பு அது எந்த பக்கம் திரும்புகிறதோ அந்த பக்கம் அது போக வேண்டிய திசையை கப்பலுக்கு பின்னாடி இருக்கிற துடுப்பான் மாற்றும். அதுபோலத்தான் நம்மளை நாக்கும். நாம் சொல்லுகிற வார்த்தை பலிக்கும், அது நிறைவேறும். சித்தப்படி ஆகிறது. உண்மையாக சொல்ல அவன் சொல்லுகிற எவனுடைய வாழ்க்கையும் அது மாற்றும், தலையீடாக மாற்றி போடும், உண்மையாக மாற்றி போடும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். இந்த மறுரூபம் ஆவதற்கு தான் இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபம் பண்ணினார். இதுதான் தேவ சித்தம், இதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று அவர் மனம் ஆகினதுனாலே சிலுவைக்கு போகும்படிக்கு முடிவெடுக்கிறார். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தேவ சித்தம் என்னதென்று அறிவதற்கு ரோமர் 12:2 அவர் மனம் புதிதானது. நாம் உண்மையாக தேவனை தேடினால் நம்மை குறித்த தேவ சித்தம் என்னதென்று கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடித்தால்தான், அதன்படி செய்தால்தான் நாம் பரிசுத்தமாவோம். வேறு பரிசுத்தமாவதற்கு வழி இல்லை. மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன். வேதத்திலே பலர் இருக்கிறார்கள், பாவம் செய்யாத, பொறுக்கித்தனமாகலாம் நடக்காத. ஏசா இருக்கிறான். அவன் என்ன தப்பும் செய்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? யாக்கோபு தேவ சித்தத்தின்படியெல்லாம் செய்து தன் வாழ்க்கை நாசமானாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனதாக தேவன் பின்னாடி வந்தான். ஏசாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் வாழ்க்கை அது என் கையில், அது என் இஷ்டப்படி வாழட்டும் என்று வாழ்ந்தான். இதனால் தான் ஏசாவை வெறுத்தேன் என்று வேதம் சொல்லுகிறார். வேதத்தில் படிக்கிறோம். இந்த உலகத்தில் பலரும் தன் இஷ்டப்படி தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் தேவனும் அவர்களை வெறுக்கிறார். வெகு குறுகலான வழி இது தேவ சித்தம் செய்வது. லோத்து என்ற ஒரு மனுஷன் தான். அவன் நீதிமான், வேதம் சொல்கிறது தெளிவாக. ஆனால் ஆபிரகாமை நேசித்தது போல தேவன் லோத்தை நேசிக்கவில்லை. லோத்துக்காக ஆபிரகாம் வேண்டு கொண்டது நிமித்தம் சோதோம் கோமராவுக்கு தேவன் சென்று லோத்தின் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் அவனோடு கூட வெளியே வரும்படி கைப்பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களுக்கோ வர மனதில்லை. ஏன்? சோதோம் கோமரா அப்படிப்பட்ட தேசம், அதை இழக்க அவர்களால் முடியாது. அது மனரம்யமான பல காரியங்கள் அங்கு உண்டு. ஆனால் அங்கு அக்கினியில் அழிய போகிறது என்று கேட்டாலும் அவர்களுக்கு அதை விட மனதில்லை. அது அழிகிறதே என்று புலம்பி தள்ளுகிறார்கள், ஏங்குகிறார்கள். நாசமாகிறதே, ஐயோ என்று துடிக்கிறார்கள். இதனாலே அவன் மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆகிவிட்டாள். என்ன பிரயோஜனம்? இவனோட நீதி தன் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. பிற்காலத்திலே அவன் மகள்களையும் காப்பாற்ற முடியவில்லை. லோத்து வீணான ஒரு மனுஷன். நீதிமான் மனுஷருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அல்ல. ஏனெனில் அவன் தேவ சித்தம் செய்யவில்லை, தன் சுய சித்தத்தின்படியெல்லாம் நடந்தான். இதனால் தான் தேவன் அவனை புறக்கணித்தார். நீதிமான் தான் தேவன் புறக்கணித்து விடுகிறார். நான் பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், நீதிமான்கள், ஆனால் தேவ சித்தம் செய்ய அறியவில்லை. ஐஸ்வர்யவான் அக்கினி கடலிலே கிடக்கிறான். அவன் பாவி அல்ல. ஆபிரகாமை தகப்பனே என்று கூப்பிடுகிறான். போய் சொல்லுங்கள், என் சகோதரர்களும் அந்த பூமியில் இப்படித்தான் என்னை போல வாழ்கிறார்கள், அவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று தவிக்கிறான். அவர்கள் இங்கு வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறான். அவன் என்ன ஐஸ்வர்யவானாக இருந்து அக்கினி கடலில்
நிலையில் கிடக்கிறான். ஆபிரகாம் அதற்கு பதில் சொல்லுகிறார், நீயோ அங்கு நன்மை அனுபவித்தாய், லாசரு தீமை அனுபவித்தான். அதாவது தேவ சித்தம் செய்தான், நீ உன் சுய சித்தம் செய்தாய். அவன் இங்கே நன்மை அனுபவிக்கிறான், நீ தீமை அனுபவிக்கிறாய். சரிதானே, நியாயம்தானே? அவனிடத்தில் பாவத்தை ஆபிரகாம் சுட்டி காண்பிக்கவில்லை. சுயசித்தம் செய்வதுதான் பெரிய ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. இதை வலிமையாக வேதம் கண்டித்தாலும் தற்கால சபைகள் உணர்வற்றதாக, மதியிழந்து குருடர்களாக இருக்கிறார்கள். எது தேவனுடைய வழி என்றே, பரிசுத்தத்திற்கான வழி என்றே அறியாமல் இருக்கிறார்கள். மோசம் போக்கும் ஆவியினாலே தன் ஜனங்களை அழிவுக்கு நேராக பொய்களினாலே நடத்துகிறார்கள். மெய்யான வழி இதுதான். தேவ சித்தம் செய்வது ஒன்றுதான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். நமக்குள் ஆசை அவ்வளவு தூரம் ஆழமானது. அதை கண்டுபிடிப்பது மிக 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 கஷ்டம். அதற்குத்தான் உத்தமம் வேண்டும் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபிப்பதற்கு காரணம், தான் உண்மையாக அந்த ஆசையை விட்டுவிட்டேன், அதனால்தான் உங்களுடைய சித்தம் செய்யும்படிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல அவரால் முடியவில்லை. 3 முறை சொல்ல வேண்டியதாயிற்று. அதன் முடிவில் தான் மனதார சொல்கிறார், என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள். நாம் ஆசையை வைத்து கொண்டு இருப்போமானால் அழிந்தோம். நம்முடைய இஷ்டங்களை தேவனுக்கு முன் வைக்க முடியாது. அவைகளை நிறைவேற்றும்படி கடவுளை அணுகக்கூடாது. மோசம் போக்கும் வழி. நம் ஆசைகளை நிறைவேற்ற தேவனோட வரக்கூடாது. உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும். இந்த ஒரு ஜெபம் ஒரு மனுஷனுக்கு போதுங்க. நிறைய ஜெபிக்காதீங்க. இந்த ஒரு ஜெபம் எப்போதும் சொல்லுங்க. உங்கள் இதயத்தை பிழிந்து எடுத்து இருதயத்தோட தேவனுக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. என்னிடத்துல ஆசை இல்லை ஆண்டவரே, எல்லா ஆசைகளையும், என்னுடைய திட்டங்களையும், என்னுடைய கனவுகளையும், என்னுடைய யோசனைகளையும் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டேன். உங்களுடைய சித்தம் எதுவோ அப்படி ஆகட்டும். என் வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன, இது உம்முடையது என்று நான் உங்களுடைய சித்தத்தை கீழ்ப்படுத்துகிறேன். நீர் உம்முடைய விருப்பப்படி எல்லாம் என்னை மாற்றும், நடத்தும். சித்தம் மட்டும் நடத்தும் ஆண்டவரே. இது அந்தரங்கத்தில் தான் செய்ய முடியும். இந்த ஜெபத்தை வெளியே வார்த்தைகள் தான் வரும். நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற ஆசைகளை நாம் தான் காண முடியும், உணர முடியும், கண்டுபிடிக்க முடியும். வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் இருக்க பயத்தை, அதில் இருக்க கவலைகளை எல்லாத்தையும் உரித்தெடுத்து தேவனுக்கு முன் சாம்பலாக்கினால்தான் அவர் சித்தம் எதுவானாலும் செய்ய மனம் இடம் கொடுக்கும். அதுதான் ஜெபம். அதுதான் தேவனுக்கு மெய்யான ஜீவ பலி. அப்படி அனுதினமும் நம் வாழ்க்கையை ஜீவ பலி ஆக்கினால் தேவன் நம் பக்கம் இருப்பார். நாம் ஏமாற மாட்டோம். அவர் அன்பு என்றைக்கும் நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு அநேக கனவுகள் உண்டு. பாலும் தேனும் ஓடுகிற தேசமா, அது எப்படி இருக்கும், எனக்கே சொந்தமா, ஐயோ நான் உழைக்காத வயல்வெளிகள், உழைத்து சம்பாதிக்காத வயல்வெளிகள், போராடாத திராட்சை தோட்டங்கள், நான் நடாத வாழைத்தோட்டங்கள், இவையெல்லாம் எனக்கே எளிதாக இலவசமாக கிடைக்கிறதா? எவ்வளோ சந்தோஷம் அவர்களுக்கு. கனவுகளோட அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். ஆனால் கண்டதோ வனாந்திரம், அங்கே இருந்ததோ கசப்பான தண்ணீர். அவளுக்கு எரிச்சலும் கோபமும் கசப்பும் ஏமாற்றமும் வலி மிகுந்த கூக்குரலோடு முறுமுறுக்கிறார்கள். இந்த தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதே இஸ்ரவேல் ஜனங்களே கடைசி காலத்தில் பாருங்கள், அவர்கள் பிள்ளைகளோடு யோர்தான் நதியிலே இறங்குகிறார்கள். அவர்கள் நடக்கத்தான் நதி பிரிகிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டிகளையும் கோழியையும் தன்னுடைய வயதான பெற்றோரையும் சுமந்து கொண்டு ஆழமான நீரோட்டம் நிறைந்த யோர்தானை கடக்க தைரியமாக முயற்சிக்கிறார்கள். மனதிலே சஞ்சலம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, பயமும் இல்லை. தன் ஜீவனை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். அதை குறித்து அவர்களுக்கு அச்சமில்லை. இந்த தேவன் சொன்னார் செய்வார். இந்த ஒரு நிச்சயத்தோட தண்ணீருக்குள் ஆழமான இழுத்து செல்லுகிற ஆற்றை கடக்க முயற்சிக்கிறார்கள். இது ஆச்சரியமாக இல்லையா? அவர்கள் காண்பதே அல்ல, காணாத தேவனை தரிசிக்கிறார்கள். இந்த தண்ணி விலகிடும். நம்ம பிள்ளைங்களுக்கோ, எனக்கோ, என் ஆட்டுக்குட்டிகளுக்கோ, நாய்க்குட்டிக்கோ எதோ ஒரு வித சேதமும் உண்டாகாது. வயதானவர்கள் பாதுகாப்பாக தான் அண்ணாண்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக கடந்து செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அதே இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். இவர்களை மாற்றியது எது? அன்று இருந்த கோபம் இன்று இல்லை, எரிச்சல் இன்று இல்லை, அவர்களிடம் கனவுகள் இல்லை, தரிசனம் வந்துவிட்டது. தேவனை குறித்த தரிசனம், அவர் வார்த்தை நிறைவேறும் என்ற தரிசனம். அந்த வனாந்திரம் போதித்த வாழ்க்கை இது. தேவன் அவர்களை பூரணப்படுத்தி விட்டார். அவருடைய விசுவாசத்தை பூரணப்படுத்தி விட்டார். தேவனை நம்பலாம்பா, என்ன சொன்னாலும் அதை
செய்யலாம்பா. அவர் நம்மளுக்கு சண்டை போட சொல்லி தர மாட்டார், விசுவாசிக்க சொல்லி தருவார். நம்ம விசுவாசித்தோன்னா யுத்தத்தை ஜெயிக்கலாம். விசுவாசித்தோன்னா அனுதினம் நம்மளுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்கும். விசுவாசித்தோன்னா இந்த வனாந்தரமே ஒரு அழகான நகர வாழ்க்கையாக மாறிடும். வானத்தில் இந்த மன்னா பெய்யும், நிழலுக்கு மேகஸ்தம்பமும் இரவுக்கு அக்கினி ஸ்தம்பமும் இருக்கும், வெளிச்சத்துக்கு குளிருக்கு அடக்கமாக இருக்கும். கூடாரத்தில் வாழ்ந்தாலும் அவங்க படோடமான ராஜ்ய வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க, அதை அனுபவிச்சுட்டாங்க. யோசுவாவை பார்க்குறாங்க, மோசை மாதிரி இவன் இல்லை, இவன்ட்டையும் மோசை மாதிரி தேவன் பழகிறாரு, அப்போ ஏன் நம்மகிட்டையும் பழகுவாரா? நம்ம ஆசைகளாட்டி விட்டுட்டு நமக்குன்னு ஒரு சித்தம் இல்லாமல் இருந்தோம்னா தேவன் நம்மையும் நடத்துவார்ல. அவங்கள்ட்ட ஆசைகளை தொலைக்கிறாங்க, கனவுகளை தொலைக்கிறாங்க, தன்னை மறக்கிறாங்க, தேவன் சொல்கிறத மட்டும் செய்கிறாங்க. அதனால தான் யோர்தானுக்குள்ளே இறங்குறாங்க. எரிகாவை சுற்றி சுற்றி வந்து அந்த தேசத்தை கீழே விழ பண்ணுறாங்க. எந்த ஆயுதமும் இல்லை. 7 நாள் சுற்றுறாங்க, 7 முறை சுற்றுறாங்க. கடைசி நாளைக்கு விழுன்ற நம்பிக்கையோட மன உறுதியோட கிடக்கிறாங்க. அது விழுது. முழுக்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இப்போ அவர்களுக்கு சொந்தமாயிடுச்சு. விசுவாசத்தில் பூர்ணமான பிறகுதான் தேவன் அந்த வாக்குத்தத்த தேசத்தை அவங்களுக்கு தராரு. விசுவாசத்தில் பூர்ணம் எப்போ வந்தது? அவர்கள் சித்தம் மறையுது, அவர்களுடைய விருப்பங்கள் மறையுது, அவரோட ஆசைகள்லாம் மறையுது. கடினமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு முன்னாடி வைக்கிறார், அதை செய்கிறாங்க. அவங்க எரிகோவை கடக்கணும், யோர்தானை கடக்கணும், அத்தனையும் நிறைவேற்றுறாங்க. அவர்களுக்குள்ளே ஆசை இருக்குமானா தண்ணிக்குள்ளே இறங்குவாங்களா? எரிகோவை சுற்றி வருவாங்களா? இது நடக்கும்ன்ற நம்பிக்கை பைத்தியக்காரத்தனமாக இல்லையா? தண்ணி விலகும், கோட்டை விழும் நினைக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை தான் அவங்கள அத்தனை ஆசைகளையும் மறக்க வச்சது. நமக்கு ஒரு தேசம் இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்குது, இதை கடந்துட்டோன்னா அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடையே அத்தனையும் கடந்து வந்து தான் அதை சுதந்திரிக்கிறாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்க ஏமாறலை, தேவன் போய் சொல்லலை, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி விசுவாசிக்கிறது? காணாதது விசுவாசிக்கிறது. நமக்கு முன்னாடி இல்லாததை நம்புறது, இருக்கிறத நம்புறதுக்கு என்ன விஷயம்? விசுவாசம் வேணும். எதற்காக விசுவாசம் வேணும்? காணாத விசுவாசிக்கிறதுக்கு தான் விசுவாசம் வேணும். அதுதான் அந்த ஜனங்க செஞ்சாங்க. முடியும், இது தண்ணி விலகிடும், இந்த கோட்டை விழுந்துடும். அவங்களுக்கு தன்னோட உயிரை பற்றி கவலை இல்லை. இப்போ கவலை போயிடுச்சு. தன் குடும்பத்தை பற்றி கவலை இல்லை. இப்போ கவலை போயிடுச்சு. நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படியும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. நான் ஏமாற மாட்டேன்ற தைரியம் வந்துடுச்சு. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்ம தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதனால் அவங்க தைரியமாக இருந்தாங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், இதான் வேதம் சொல்லுது. ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள் உயர்ந்திருப்பேன். எவ்வளோ பெரிய தேவன் இப்படி பேசுகிறாரு, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாரு. நானே உயர்ந்திருப்பேன், என்ன நம்புங்கய்யா, என்னை சோதிச்சு பாருங்கய்யா, என்னோட உண்மையை சோதிச்சு பாருங்க. அவங்க பார்த்துட்டாங்க, அதனால தைரியம் வந்துடுச்சு. அவர் இந்த 40 வருஷமும் அவங்கள ஏமாத்தலை, ஆகாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். துணி கிழியலை, செருப்பு நஞ்சு போல. அவங்க பாதுகாப்பாக தான் அத்தனை ராஜாக்களையும் ஏற்று நின்று ஜெயித்தாங்க. ஓக் மகாயோக் அத்தனை பேரையும் அவங்க தவிடுபடி ஆக்கிட்டாங்க. ராட்சசர்கள்லாம் விழுந்துட்டாங்க. இப்போ அவங்களால ஜெயத்தோட தேவனை அனுபவத்தோட பார்க்குறாங்க. இது ஒரு அனுபவம் தருகிற அறிவு, அதான் விசுவாசம் அவங்களுக்குள்ளே செயல்படுது. அந்த அறிவு சும்மா இல்லை, ஏதோ பைபிள் காலேஜ் போனதுனால கடவுளை பின்பற்றிட முடியாது. வேதம் அனுபவத்தினால்தான் தான் கற்றுக்கொள்ள முடியும். படாத பாடுபடுறாங்க, நெருக்கம், கசப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதில் அத்தனையும் கசப்பையும் அவர் தேனாக மாற்றுறாரு. வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுறாரு, தடாகம் நிறைந்த நீரூற்றாக மாற்றுறாரு. ஆமாம், உலர்ந்த எலும்புகளை ஒன்று கூட்டி நாசில சுவாசத்தை ஊதி உயிரோடு எழும்பி நிற்கக்கூடிய மனுஷர்களாக மாற்றுறாரு. உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், அதுகளுக்கு தசைகளை சேர்த்து நரம்பை கூட்டி தோல்களால் அதை மூடி நாசியில் சுவாசத்தை ஊதி எழுப்பிடுறாரு. இது எப்படி முடியும்? உலர்ந்த எலும்புகள் எப்படி நடக்கும்? நமக்கு நம்பிக்கையே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா சிதறுண்டு கிடக்கிறோம். படிப்பு, வேலை, பேங்க் லோன், வருமானம், கடன், கீழ்ப்படியாத பிள்ளைங்க, தீராத நோய், இப்படி சிதறுண்டு கிடக்கிறோன்னு சொல்லுவேன். ஹோப்லெஸ். நம்முடைய வாழ்க்கை சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. நமக்கு மிஞ்சின காரியங்களாக எல்லாமே ஓடுது. கடன் ஓடுது, கீழ்ப்படியாத பிள்ளைங்களால குடும்பம் தாறுமாறாக கிடக்கு, வறுமை, நோய், அக்கம் பக்கத்துக்காரங்க நம்ம பற்றி பேசுகிற அவதூறை தடுக்க
முடியலை. ஏன்தான் இந்த உலகத்தில் பிறந்தமோன்னு நினைக்க வேண்டியது வருதுங்க. பூரணமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன்றார் இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழுங்கன்றாரு யோவான் 10:10. பூரணம் என்னை விசுவாசி, அது போதும். நான் பொய் சொல்லலை, பிசாசு தான் பொய் சொல்லுவோம். அவன் பொய்களின் தகப்பனாக இருக்கான்பா. நான் சொன்னபடி செய்வேன். இதான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட பார்த்தோம். சொன்னபடி அந்த ஜனங்களுக்கு செஞ்சார், நமக்கும் செய்வார். நம்ம ஆசைகளை அழிச்சிட, அதுக்கு தான் வனாந்திரம். நம்ம ஆசைகளை நிறைவேற்ற ஓடுறோம். உங்களை சித்தப்படி ஆகக்கூடாது. இதான் யோர்தானை கடக்கிற வழி, எரிகோவை சுற்றி வர வழி. உங்களுடைய சித்தப்படி ஆகக்கூடாது. நீங்கள் சொன்னதை மட்டும் நான் செய்கிறேன். சுற்றி வான்னு சொன்னீங்க, சுற்றி வரேன். தண்ணிக்குள்ளே இறங்கி நடங்கன்னு சொன்னீங்க, நடக்கிறேன். தண்ணி தானாக பழகாது, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இறங்குங்கன்னு சொன்னீங்க, நான் இறங்குறேன். நடங்கன்னு சொன்னீங்க, நடக்கிறேன். உங்களுடைய சித்தப்படி ஆகக்கூடாது. ஆச்சா இல்லையா? விழுந்துதா இல்லையா? அதான் தேவ சித்தம். தடையே பார்த்தோன்னா தேவசத்தை செய்ய முடியாது. தேவசத்தை எப்போதுமே நம்முடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் விரோதமாக இருக்கும். சிலுவை சுமக்கிறதுக்கு தான் விசுவாசம் வேணும். நம்முடைய சித்தப்படி கடவுள்னு சொல்கிறதுக்கு தான் விசுவாசம் வேணும். சிலுவையில் அறையப்படுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கத்தான் விசுவாசம் வேணும். நம்முடைய விருப்பப்படி வாழ்கிறதுக்கெல்லாம் விசுவாசம் தேவையில்லை. அது ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கை, லாசருடைய வாழ்க்கை இதுதான். அது சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அசிங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முழங்கும்படிக்கு கர்த்தர் என்ற பெயரை அனுபவிச்சார். இது பிதா கொடுத்தது. மனுஷருக்கு முன்னாடி அவருடைய நிலைமை அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அக்கிரமக்காரரோடைய அவருடைய கல்லறையை நியமிச்சாங்க. ஆனால் அவரோ நீதிமான்களோட இருந்தார். முடிவில் இதுதாங்க தேவன். நம்ம கொடுத்த சாட்சி மனுஷனுக்கு முன்னாடி கேவலம், தேவனுக்கு முன்னாடி மகிமை. அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா தாங்க நமக்கு சாட்சி கொடுக்கணும். மனுஷருடைய சாட்சி எதுவுமே பொய்யாதான் இருக்கும், நிற்காது. உங்களுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் அவர் காலத்தில் சாட்சி கொடுக்கல. ஈவன் பேதுரு முதற்கொண்டு தூஷிக்கிறான். தான் உயிர் போயிடணும் போது உடைய இருந்த பேதுரு முதற்கொண்டு தூஷிக்கிறான். யாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கல. அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு யாருமே நிற்க மாட்டாங்க. நமக்கும் அப்படித்தான். நம்ம குறித்து யாருமே சாட்சி கொடுக்க மாட்டாங்க. தேவன் சாட்சி கொடுப்பாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் வாசம் பண்ணுகிற பிதா பார்க்கும்படிக்கு நடங்கப்பா. உங்களுடைய காணிக்கையும் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய பக்தியும் எல்லாமே அந்தரங்கமாக இருக்கட்டும், வெளியரங்கமாக எதையும் செய்யாதீங்கன்றாரு. ரொம்ப நல்ல தேவன். சரியாக வழிகாட்டுறாரு. மறைச்சிக்கோ, தேவன் மட்டும் காணட்டும் உன் வாழ்க்கையை. ஒருவரும் பார்க்கும்படிக்க திறந்து வைக்காதன்றாரு. ஆமாம், மறைச்சிக்கோ. உன் ஜபத்தை நீ ஜபம் பண்ணுறேன்னா ஜன்னலை மூடுன்றாரு. மறைச்சிக்கோ, உன் பக்தியை உன்னுடைய நற்கிரியில் மறைச்சி வை. அப்போ தான் தேவன் அதை பார்ப்பாருன்ற எவ்வளோ பெரிய வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டணுங்க. நம்மளுடைய பாடுகள் மூலமாக தான் தேவன் ஒருத்தனை பரிசுத்தமாக்க முடியும். ஏன்னா தேவசத்தை எதுவுமே பாடுகள் நிறைஞ்சது. நன்றி. மற்றவர்தான் வரும்போது சந்திக்கிறேன்.